கார்த்தி ரேவதி சீரியல் வந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்டி ஸ்ரீக்கு வந்து இப்போ என்ன பண்ணுதுன்னே தெரியல. இப்போ அவங்க லாயர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த வீடு வந்து கோர்ட்டுக்கு போனாலும் பரவாயில்ல, அதாவது சீல் வச்சுட்டு போனால் பரவாயில்ல, ஆனால் அந்த சிவனாண்டி கைக்கு மட்டும் என் வீடு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாம்டி ஸ்ரீ வந்து சொல்லிட்டு இருக்கவும் இப்போ சந்திரகலா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ என்ன நினைச்சாலும் சரிதான், நாளைக்கு இந்த நேரத்துக்கு இந்த வீடு வந்து என் புருஷன் கைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா காளிமால் வந்து இவங்க எல்லாத்தையும் கையங்கலமாக பிடிச்சிருந்தாங்க. மயில் வாகனம், ரோஹிணி, அதுக்கப்புறமா ரேவதி எல்லாத்தையும் கையங்கலமாக பிடிச்சிருந்தாங்க. நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நான் அந்த ரெண்டு பேரை நான் வேற இடத்துக்கு நான் மறைச்சு வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மயில் வாகனம் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து உடனே காளிமால் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ இரும்புன்னு சொல்லிக்கிட்டு தங்கத்தை மாத்திதாருன்னு சொல்லிட்டு தந்தியே, அது எல்லாமே வந்து டூப்ளிகேட்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை வச்சு தான் நீங்கள் யாருன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சேன். ஒழுங்கு மரியாதையை அங்கேருந்து வீட்டை விட்டு போங்க, உங்களை அனுப்புனான அந்த கார்த்தி அவங்ககிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மயில்வாகன் எல்லாருமே சோகத்தோடு வராங்க. அப்போ ரேவதி, ரோஹிணி எல்லாருமே சொல்கிறாங்க, என்னமாமா இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, கடைசியில் நம்ம வந்து அதாவது கைக்கு கிடச்சி நம்ம வந்து அதாவது நழுவு விட்டுட்டோம் அப்படிங்கும்போது இந்த காளிமால் இந்த அளவுக்கு இருப்பான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கார்த்தி வந்து அங்கே வராங்க. அப்போ கார்த்திட்ட மயில்வாகனை சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி, அவங்கள கையில் கிடச்சி நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, அந்த காளிமா எந்த அளவுக்கு ஜகஜால கில்லாடியா இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் அப்போ கார்த்தி சொல்றாங்க, சரி பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகவும் எல்லாருமே சோகத்தோட போறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே எல்லாருமே வந்து அங்கே இருக்கவும் உடனே வந்து சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சிவனாண்டி வந்துருவானக்கா, இப்போ என்ன பண்றதுக்கு அப்படிங்கவும் அப்போ சாம்பிடிசரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நான் கனவுல கூட நான் நினைக்க கூட இல்லை, ஆனால் அந்த சிவனாண்டி கைக்கு வந்து என் வீடு போகும்னு சொல்லி நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்பவே கவலையா இருக்குது. இந்த வீடை நான் பார்த்து நான் கெட்டின வீடு, நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு, இது அவன் கைக்கு போகும்னு சொல்லி நினைக்கும் போது என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா பாட்டியை தான் காட்டுறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க காளிமாலுக்கு அந்த ரெண்டு பேரும் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரிக்கு இந்த கோயிலில் தான் நாங்கள் ஒளிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கும்போது இங்கே பாரு, வீடு என் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அங்கே தான் இருக்கணும், உங்களுக்கு வேண்டிய சாப்பாடு எல்லாமே நான் கொடுத்து அனுப்புகிறேன், ஆனால் வெளியே மட்டும் நீங்கள் வந்துடக்கூடாது எக்காரணத்து கொண்டு அப்படிங்கவும் சரி மேடம் நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அந்த கோயில் பூட்டி தான் கிடைக்கிது, அதனால யார் அந்த பக்கம் வரமாட்டாங்க அப்படின்னு காளிமால் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பாட்டி வந்து இந்த கோயில் வாசல் நின்று கும்பிட்டு இருக்கிறாங்க. இந்த கோயிலில் எப்போ தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சு இந்த கோயில் நடையை திறப்பாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ கோயிலுக்குள்ளே இருந்து ஏதோ சத்தம் கேட்குது, என்னது சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பார்க்கவும் அப்போ வந்து ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா காம்பவுண்டுக்கு வெளியே இருந்துட்டு அவங்க சாப்பாடு கூடயே ஒரு கயிறில் கட்டி அவங்க வந்து கோயிலுக்குள்ளே அனுப்புகிறாங்க. இதை பார்த்ததுமே பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க, கோயிலுக்குள்ளே யார் இருக்கிறாங்க, ஏதோ பார்சல்லாம் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அவர் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போயிருந்தாரு. அப்போ பாட்டி வந்து ஒரு ஏணியை வச்சு அது மேலே ஏறி அவங்க காம்பவுண்டுக்கு அதாவது மேலே நின்று பார்க்கவும் அப்போ அந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்குதான் அந்த பாட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாம்பிடிசரோட வீடு வந்து சிவனாண்டி கைக்கு போயிடும், அதுக்கப்புறம் நம்ம இருந்து கிளம்பிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை பாட்டி கேட்டுருந்தாங்க. ஓஹோ இவனுங்களை தான் இப்போ தேடிட்டு இருக்காளா, இவங்களை விடக்கூடாது, என் மருமக கஷ்டப்பட்டு கட்டின வீடு அவன் கைக்கு போறதுக்காக இவங்க எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க, இப்பவுமே என் பேரங்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்றேன் அப்படின்ட்டு உடனே பார்த்தோம்னா பாட்டி வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணவும் அப்போ கார்த்தியும் ஃபோனை வந்து அட்டன் பண்றாங்க. சொல்லுங்க பாட்டி அப்படிங்கும் போது அப்போ பாட்டிங்க நடந்தெல்லாம் சொல்றாங்க, நீ உடனே வந்தேன்னா அவங்களை கையங்குளமா பிடிச்சிடல அப்படிங்கவும் அப்போ கார்த்தியும் வந்து பாட்டி நான் வந்துருதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா ராஜராஜன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, கொஞ்ச நேரத்துல சிவனாண்டி வந்துருவானு சொல்லிட்டு இருக்கும் போதே சிவனாண்டி பார்த்தோம்னா ஊர்க்காரங்களையும் போலீஸ்காரங்களையும் கூட்டிட்டு வராங்க. அப்போ வாசலை நின்றுக்கிட்டு சிவனாண்டி வந்து சாம்பிடிசரின்னு சொல்லி கூப்பிடவும் இந்த வந்துட்டான் எப்போதான் காலையில் விடியுதுன்னு இருந்தான் போலுக்கு அப்படின்னு மயில்வாங்கன்னு சொல்லிக்கிட்டே வரவும் அப்போ வந்து சாம்பிடிசரி வந்து சொல்கிறாங்க, யாரும் எதுவும் பேசிக்கிடாதீங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே கோவத்தோட வராங்க. சந்திரகலா மட்டும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ சாம்பிடிசரி கேட்டுட்டு இருக்கிறாங்க, எதுக்காக அங்கே வந்திருக்கிற அப்படிங்கவும் என்ன சாம்பிடிசரி எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கிற, என்ன திரும்பியும் வந்து சொல்லணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, அங்கே பாரு தேவையில்லாமல் அந்த வரைக்கும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கவும் அப்போ மயில்வாகனமும் சொல்றாங்க, எங்க பாரு எங்க அத்தை கிட்ட எப்படியோ ஏமாத்தி கையெழுத்து வாங்கிக்கிட்டு நீ என்னன்னா இப்போ வந்து அடுத்தவங்க சொத்தை ஆட்டையை போடணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறியா, என்ன அடுத்தவங்க சொத்தை இப்படிதான் நீ எழுதி வாங்கிட்டு இருப்பியா, உழைச்சி சம்பாதிக்கணும்னு சொல்லி உனக்கு கொஞ்சம் கூட தெரியாதா, அடுத்தவங்க சொத்துக்காக எதுக்கு அப்படி ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ உடனே வந்து அவங்க சிவனாண்டி சொல்றாங்க, என்ன சாம்பிடிசரி நேற்றுக்கு ஒரு பேச்சு பேசுன இன்னைக்கு ஒரு பேச்சு பேசிட்டு இருக்கிற, என்ன
உன் வீட்டு ஆம்பளைங்களெல்லாம் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க, அங்கே பாருங்கம்மா, நீங்கள் இந்த ஊருக்கே பெரியவங்க, அதனால சொல்கிறது கேளுங்க, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க, வீட்டை அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ சாம்பிடிச்சர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் இப்பவும் சொல்கிறேன், இவன் ஏமாற்றி என்கிட்ட கழுத்து வாங்கியிருக்கிறா அப்படிங்கும்போது இங்கே பாருங்கம்மா, அதெல்லாம் சொல்ல முடியாது, அந்த பத்திரத்தில் நீங்கள் கழுத்து போட்டு கொடுத்துருக்கிறீங்க, அதில் என்ன எழுதியிருக்கிறோ அது பிரகாரம் தான் நாங்களும் வந்து அதாவது ஆக்ஷன் எடுப்போம், அதனால் தயவு செய்து நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா வீட்டை வந்து அவங்க சீல் வைக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு சாம்பிடிச்சர் எல்லாருமே கண் கலங்கிட்டு அவங்க வந்து சோகத்தோடு அங்கே நடந்து வரவும் அவங்க சிவனாண்டியும் முத்துவேலுவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே வீட்டு வாசலுக்கு வந்துருந்தாங்க. வரும்போது கரெக்டாக வந்து கார்த்திக் காரில் வந்து இறங்குறாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோமோ கார்த்திக் பார்த்தோம்னா அவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு வராங்க. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத அவங்க சிவனாண்டி சந்திரகலா அதுக்கப்புறம் முத்துவேலுங்க 3 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவனுங்க எப்படி இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடையும். இப்போ சாம்பிடிச்சர் வந்து சொல்கிறாங்க, இவனுங்க 2 பேரும் தான் என்கிட்ட கழுத்து வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ராஜராஜன் வந்து ரொம்பவே கோபத்தோடு இருக்கிறாங்க. இவன் 2 பேரும் எப்படிலாம் என் பொண்டாட்டியோட கழுத்து வேண்டி போயிருக்கானுங்க, இவனுங்க சும்மா விடக்கூடாது அப்படிங்கவும் அப்போ அடிக்கிறதுக்காக ராஜராஜனும் மயில்வாகனும் ஓடி வரவும் இப்போ கார்த்தி வந்து தடுக்கிறாங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ அங்கே போலீஸ்காரங்களும் ஊர் பெரியவங்க எல்லாருமே இருக்கவும் இவனுங்க 2 பேரும் தான் இந்த மாதிரிக்கே எங்கள் அத்தை கிட்ட ஏமாற்றி கழுத்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்க, இங்கே பாருங்க ஒழுங்கு மரியாதையாக நடந்த உண்மையை சொல்லுங்க அப்படிங்கவும் அப்போ உடனே வந்து அவங்க சிவனாண்டியும் முத்துவேலையும் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே காத்து வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ நீங்கள் உண்மையை சொல்ல போறீங்களா இல்லைனா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஐயோ நீங்கள் அப்படிலாம் கொடுத்துறாதீங்க, நாங்கள் உண்மையை சொல்லிடுறது அப்படின்ட்டு 2 பேரும் நடந்து எல்லா உண்மையை சொல்கிறாங்க. இந்த மாதிரிக்கு அந்த பத்திரத்தில் மேஜிக் பண்ண வச்சு எழுதி அதாவது சாம்பிடிச்சர் மேடத்துக்கிட்ட நாங்கள் கையெழுத்து வாங்கினோம், அதுக்கப்புறமா அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மறைஞ்சிருச்சு, அந்த டாக்குமெண்ட் பேப்பரை நாங்கள் காளிமால்கிட்ட கொடுத்தோம், இது எல்லாமே வந்து அவங்க ஏற்பாடு பண்ணினது தான், மேஜிக் பண்ண வச்சு எழுதுனது கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிருதுமே அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் வந்து அவங்க டைப் அடிச்சுக்கிட்டாங்க, இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஊர்க்காரங்க சொல்கிறாங்க, நாங்கள் நினச்சோம் இந்த மாதிரிக்கு தான் ஏதாவது நடந்திருக்குன்னு, ஆனால் உனக்கு எதுக்காக அந்த கேவலமான புத்தி சிவனாண்டி, நீங்கள்லாம் என்ன பண்ணுறாலும் சரி தான் திருந்தவே மாட்டிங்களா என்ன, சாமுண்டீஸ்வரி அம்மா எப்படிப்பட்டவங்க, ஆனால் அவங்கள போய் இப்படி ஏமாத்தணும்னு சொல்லி நினச்சிருக்கிறீங்க, நீ எல்லாம் வந்து நல்லா இருப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க அவ்வளோ வெறும் வந்து திட்டவும் இங்கே பார்த்தோம்னா அவங்க சந்திரகலா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு, கையங்காலமாக சிக்கிட்டானுங்கள, அது மட்டும் இல்லாமல் என் புருஷனுக்கு இந்த வீடு கிடைக்குன்னு சொல்லி நம்ம எவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருந்தோம், இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு அப்போ கார்த்தி வந்து போலீஸ்காரங்கிட்ட சொல்கிறாங்க, இவங்க எல்லார் மேலேயும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ அவங்களே சொல்கிறாங்க, என்ன சிவனாண்டி என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரிக்கு நீங்கள் அதாவது ஏமாற்றி இந்த மாதிரிக்கு அந்த வீட்டை வாங்கியிருக்கிறீங்க, இதுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் அப்போ சாமுண்டீஸ்வரி பார்த்தோம்னா அவங்க அந்த 2 ஒரு பக்கத்தில் வராங்க. அவங்கள வந்ததுமே பலார்னு கன்னத்தில் போட்டு அடிக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீங்கள் இவங்ககிட்ட ஏமாற்றி நீங்கள் கையெழுத்து வாங்கிட்டு போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் உனக்கு வந்து தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியை போட்டு திட்டுறாங்க. உனக்கு என்ன தான் என்கிட்ட பட்டாலும் உனக்கு புத்தியே வர மாட்டேங்குது, என்கிட்ட வீடை இந்த மாதிரிக்கு எழுதி வாங்குறீங்க, உனக்குலாம் வெக்கமா இல்லையா என்ன, நீங்கள் செய்கிறது தப்பு, இல்லை உங்கள் சித்தி வேறு இதுக்கு வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாளா, அவளுக்கு நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்லவும் உடனே வந்து அவங்க சாமுண்டீஸ்வரி வந்து சொல்கிறாங்க, இவங்க எல்லார் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், உங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கப்போ சரிதான் மேடம் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இவ்வளவு தூரம் தப்பு பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகவும் சிவனாண்டிக்கும் முத்துவேலுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியலங்க. பார்த்தோம்னா சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என் புருஷனை இப்படி போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் இதுக்கு எல்லாத்துக்கான அந்த கார்த்தி தான் சொல்லிட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க, மாப்பிள்ளை இவனுங்களை நீங்கள் எங்கேருந்து நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ கார்த்தி வந்து நடந்தெல்லாம் சொல்கிறாங்க, இப்படி பாட்டி தான் வந்து பார்த்துருக்குறாங்க, அவங்க தான் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி வர சொன்னாங்க அப்படிங்கவும் பாட்டி மட்டும் வந்து அங்கே கோயிலுக்கு போய் இதை கேட்கலன்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் அந்த வீட்டை காப்பாற்றிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே ராஜராஜன் மயில்வாகனம் அதுக்கப்புறமா ரோஹிணி ரேவதி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. என்ன கார்த்தி சொல்கிற, அம்மாவா அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கும்போது ஆமாம்மாம்மா பாட்டி தான் கண்டுபிடிச்சி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அதனால தான் நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ராஜராஜன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. பாத்தியா சாமுண்டீஸ்வரி அம்மா எவ்வளோ பெரிய வேலை நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அடுத்ததான் என்ன நடக்க போகுது சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.